டாஸ்மாக் நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் சென்னை, கரூர், ஈரோடு உள்ளிட்ட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கரூரில் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து அவரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். காலை முதலே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினருடைய சோதனை என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. கரூர் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் உள்ளிட்ட அனைவரிடமும் சோதனை என்பது விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றது. தற்போது இருக்கக்கூடிய விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாக் முன்னாள் மேலாண்மை இயக்குநர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் கடைகளுக்கான மதுபானம் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நிகழ்ந்ததாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாக் முன்னாள் மேலாண்மை இயக்குநர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தற்போது செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் சொந்தமான ஆலயங்கள் மற்றும் குடோன்களில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது காலை முதலே சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதின் அடிப்படையிலேயே தமிழகத்தில் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார்கள். இதில் சென்னை, புதுக்கோட்டை, திருவாரூர், கரூர், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட 41 இடங்களில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவதாக தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டமான கரூரில் 6 இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜியின் வீடு, நண்பர்களுடைய வீடு உள்ளிட்ட இடங்களில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல தாவேகா எம்எல்ஏ குதிரைபேர விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்த கார்த்திக் மற்றும் ரமேஷ் செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளிலும் மற்றும் அலுவலகளிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல புதுக்கோட்டையில் தனியார் மதுபான ஆலையிலும், மன்னார்குடியில் திமுக எம்பி DR பாலுடைய மதுபான ஆலையிலும், சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியாச்சலம் தெருவில் செயல்பட்டு வரும் வாசுதேவன் என்பவருக்கு சொந்தமான தனியார் மதுபான ஆலையிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல ஈரோடு சித்தோடு அருகே உள்ள சூரியம்பாளையத்தில் உள்ள மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் கூடிய அந்த டாஸ்மாக் குடோனிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பீளமேடு டாஸ்மாக் குடோன், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் குடோன், நரசிம்மநாயக்கன் பாளையம் மற்றும் நவக்கரை பகுதியில் உள்ள மதுபான தயாரிக்க ஆலயங்கள் உள்ளிட்ட 41 இடங்களில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 41 இடங்கள்ல சோதனை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலை செந்தில் பாலாஜி சென்னையில் அவர் தங்கியிருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதலையில செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணையில் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மதுபான கொள்முதல் முறைகேடு தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரைபேர விவகாரத்துல ஆஜராகி கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்தது. இந்த நிலையில இன்று ஆஜராக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரியான இந்த மதுபான கடைகள் கொள்முதல் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அடிப்படையிலேயே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுதான் இந்த சோதனை என்பது நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது. தற்போது வரை இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.